Good morning students. 12th business maths la third chapter integral calculus 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல exercise 3.2 ல சரிங்களா 10th sum பார்த்தோம். இப்ப 11th sum பார்க்கறோம். பாருங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா if the marginal revenue function for a quantity is mr equal to 9 minus 4x squared கொடுத்திருக்காங்க. find the demand function அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? mr கொடுத்திருக்காங்க. marginal revenue கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? find the demand function கேக்குறாங்க. find the demand function கேக்குறாங்க. demand function பாத்தீங்க அப்படினா p equal to r by x. ஓகேங்களா? r by x தான் demand function. அப்ப நமக்கு r வேணும்னா கொடுத்திருக்கிறது mr கொடுத்திருக்காங்க. இத with respect to x சரிங்களா இன்டகிரல் பண்ணோம் அப்படினா r கிடைச்சிரும். r ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் டிவைட் x பண்ணோம் அப்படினா p கிடைச்சிரும். அதான் டிமாண்ட் ஃபங்க்ஷன். அப்ப क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு என்ன நமக்கு சரிங்களா அத ஃபார்முலா ஏதாவது ஃபார்முலா கொடுத்தாங்க ஃபார்முலா தெரிஞ்சிச்சோம் அப்படினா ஈஸியா சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நமக்கு தேவை டிமாண்ட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா r by x. அப்ப mr ல இருந்து நம்ம r கண்டுபிடிச்சிட்டு அதை டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு தேவையான சொல்யூஷன் கிடைச்சிரும். ஓகேங்களா? ரைட். பாருங்க கொடுத்திருக்கிறதுல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் mr கொடுத்திருக்காங்க. மார்ஜினல் ரெவென்யூ கொடுத்திருக்காங்க. மார்ஜினல் ரெவென்யூ equal to 9 minus 4x squared கொடுத்திருக்காங்க. மார்ஜினல் ரெவென்யூ கொடுத்திருக்காங்க. mr அப்படிங்கிறது dr by dx தான் mr அப்படிங்கிறது. அப்ப 9 minus 4x squared சரிங்களா? அப்ப இது டிவைடர் இருக்கு. அந்த பக்கம் போனா என்னங்க மல்டிப்ளை இருக்கா? அப்ப dr equal to 9 minus 4x squared into dx. ஓகேங்களா? mr அப்படிங்கிறது dr by dx. ஓகேங்களா? dr மட்டும் வச்சிட்டேன். இந்த dx டிவைட்ல ஈக்குவல் க்கு அந்த போச்சுனா மல்டிப்ளை ஆகும். ஓகேங்களா? both side of integral ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ண போறோம் இன்டகிரேட் பண்ணிடலாம் அப்படினா dr இன்டகிரேட் பண்ணா r. ஓகேங்களா? ரைட். இங்க பாருங்க 9 minus 9 into dx அப்படி கொடுத்திருக்காங்க. ஓகே என்னென்ன ஃபார்முலா இந்த இதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதை சைடுல நோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா 9 into dx அப்படினா இன்டகிரல் ஆஃப் k dx அப்படினா k வெளியில எடுத்துட்டேன். dx மட்டும் இன்டகிரல் பண்ணா kx plus c. ஓகேங்களா? ரைட்டா? k dx அப்படினு கொடுத்தாங்க அப்படினா கான்ஸ்டன்ட் கொடுத்தாங்கன்னா k வெளியில எடுத்துட்டு dx மட்டும் இன்டகிரல் பண்ணா kx plus c. ரைட். நெக்ஸ்ட் ஒன் another one பாருங்க 4x squared into dx அப்படினு கொடுத்தாங்க அப்படினா x power n ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். integral of x power n into dx அப்படினா x power n plus 1 by n plus 1 plus c. ரைட்டுங்களா? n இது n அப்படினு வெச்சிட்டோம் அப்படினா x power n அப்படினா x power n plus 1 by n plus 1 plus c. ஓகேங்களா? ரைட். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் 9 into dx. அப்ப 9 வெளியில எடுத்துட்டேன். dx மட்டும் இன்டகிரல் பண்ணா k வெளியில எடுத்து dx மட்டும் இன்டகிரல் பண்ணா x. அப்ப dx மட்டும் இன்டகிரல் பண்ணா 9x minus 4 இது x power n ஃபார்முலா nங்கிறது என்ன இருக்குங்க 2 அப்படினு இருக்கு. அப்ப n equal to 2. அப்ப 2 இருந்துச்சு அப்படினா n plus 1 2 plus 1 3 by 3. அப்ப என்ன எழுதலாங்க x cube by 3. ஓகேங்களா? plus c இங்க நம்ம என்னது கான்ஸ்டன்ட் என்ன எடுத்துக்கணும் அப்படினா k அப்படினு எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த k ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். when x equal to 0 வா இருந்துச்சு அப்படினா என்னவா இருக்கும் r 0 வா இருக்கும். x equal to 0 வா இருந்துச்சு அப்படினா r equal to 0. இங்க மேல இருக்கிற ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணினோம் அப்படினா r 0 x எல்லாமே 0 வா இருந்துச்சுனா என்னவா இருக்கும் k வும் 0 வா இருக்கும். ரைட்டுங்களா? k வும் 0 வா இருக்கு. இந்த k equal to 0 எடுத்து இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணினோம் அப்படினா r equal to 9x minus 4x squared by 3 plus 0. ஓகேங்களா? அப்ப k equal to 0 ஆயிடுச்சுங்களா? அப்ப ரெவென்யூ சரிங்களா ரெவென்யூ ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படினா 9x minus 4x squared by 3 அப்படிங்கறது கண்டுபிடிச்சாச்சு.
ஓகேங்களா நமக்கு தேவையான சொல்யூஷன் பாத்தீங்க என்ன அப்படினா டிமாண்ட் ஃபங்க்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் டிமாண்ட் ஃபங்க்ஷன் p r by x அப்ப p டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஓகேங்களா டிமாண்ட் ஃபங்க்ஷன் கூட எழுதினாலும் சரிங்க ஓகேங்களா டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஓகேங்களா p r by x அப்ப r அப்படிங்கிறது 9x minus 4x² by 3 by x ஓகேங்களா x ஆல டிவைட் பண்ணிக்கலாங்களா x ஆல டிவைட் பண்ணா 9 இது ஒரு x ஆல டிவைட் பண்ணா ரைட்டுங்களா பாருங்க இங்க பாருங்க x³ by 3 நான் என்ன பண்றேன் x² வச்சேன் x³ by 3 ஓகேங்களா இது q ரைட்டுங்களா இப்போ இது x ஆல் டிவைட் பண்ணா 9 இது x ஆல் டிவைட் பண்ணா என்ன ஆகுங்க 9 minus 4x² by 3 அப்படி கிடைச்சிரும் இது நமக்கு தேவையான சொல்யூஷன் ஓகேங்களா ஒரு x கேன்சல் பண்ணிட்டேன் இந்த ஒரு x கேன்சல் பண்ணா 4x² by 3 அப்படி கிடைச்சிருச்சு ஓகேங்களா அப்ப இந்த क्वेश्चनல மார்ஜினல் ரெவென்யூ கொடுத்திருக்கான் இதில இருந்து ரெவென்யூ ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு தேவையான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா b r by x சரிங்களா டிமாண்ட் ஃபங்க்ஷன் b r by x அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு தேவையான சொல்யூஷன் பாத்தீங்க அப்படினா 9 4x² by 3 அப்படிங்கிறது நமக்கு தேவையான சொல்யூஷன் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் சம் போலாமா பாருங்க நெக்ஸ்ட் சம் பாருங்க எக்சர்சைஸ் 3.2 ல 12th சம் கொடுத்திருக்காங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க given the marginal revenue function கொடுத்திருக்காங்க marginal revenue function கொடுத்திருக்காங்க so that the average revenue function is p equal to 4 by 6x plus 9 minus 1 நீங்க ப்ரூவ் பண்ணுங்க ஓகேங்களா marginal revenue கொடுத்திருக்கான் அதில இருந்து average revenue function நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா average revenue function அப்படிங்கிறது r equal to சரிங்களா marginal revenue கொடுத்திருக்கான் சரிங்களா அதில இருந்து average revenue function அப்படிங்கிறது சரிங்களா கொடுத்திருக்கிறது வந்து நம்ம r by x அப்படிங்கிறது தான் average revenue அப்படிங்கிறது சரிங்களா average revenue அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படினா கொடுத்திருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா r by x சரிங்களா average revenue equal to r by x அப்படிங்கிறது தான் சரிங்களா average revenueங்கிறது r by x marginal revenueல இருந்து average revenue எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படினா இதிலிருந்து mr ல இருந்து r கண்டுபிடிக்கணும் அதை டிவைட் பண்ணா x ஆல் டிவைட் பண்ணோம் அப்படினா அத நமக்கு தேவையான average revenue சரிங்களா இது ப்ரூவ் பண்ணனும் p 4 by 6x plus 9 minus 1 அப்படினு ப்ரூவ் பண்ணனும் ஓகேங்களா ரைட் நம்ம ப்ரூவ் பண்ணலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிறது marginal revenue mr equal to சரிங்களா 4 by 2x plus 3 whole square minus 1 அப்படினு marginal revenue 4 by 2x plus 3 whole square minus 1 ன்னு எடுத்துறேன் இது மேல வந்தது அப்படினா சரிங்களா இது மேல வந்துச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம் இன்வெர்ஸா மாத்திடுவோம் ஓகேங்களா அப்ப 4 into 2x plus 3 whole power minus 2 minus 1 ஓகேங்களா இந்த 2x plus 3 whole square மேல வந்தது அப்படிங்கும்போது 2x plus 3 whole power minus 2 minus 1 பண்ணிடுவோம் ஓகேங்களா ரைட் marginal revenueங்கிறது dr by dx அப்படிங்கிறது தான் mr அப்படிங்கிறது ஓகேங்களா அப்ப 4 into 2x plus 3 whole power minus 2 minus 1 இதுல dr மட்டும் வச்சுக்கிறேங்க dr மட்டும் வச்சிட்டு இது டிவைட் அந்த ஃபங்க்ஷனை மல்டிப்ளை இருக்குல அப்ப 4 into 2x plus 3 whole power minus 2 minus 1 into dx ஓகேங்களா with respect to x both side of integral பண்ணினா அப்படினா ரெண்டு சைடு both side of integral பண்ணா அப்படினா இது டிவைட் அந்த ஃபங்க்ஷனை மல்டிப்ளை ஆச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கேன் இந்த 2x plus 3 மேல வரும்போது இன்வெர்ஸ் ஆயிடுச்சு 2x plus 3 whole power minus 2 அப்படினு ஆச்சு ஓகேங்களா ரைட் mr அப்படிங்கிறது dr by dx ஓகேங்களா இது டிவைட் அந்த ஃபங்க்ஷனை மல்டிப்ளை ஆச்சு இப்போ இந்த இன்டகிரல் பண்ணோம்னா both side of integral பண்ணா அப்படினா இது என்ன ஆகும் r அப்படி கிடைச்சு ஓகேங்களா 4 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துட்டேன் சரிங்களா இது x பவர் n ஃபார்முலா ஓகேங்களா இது x பவர் n அப்படினா
ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ன்றா 1 by சரிங்களா, அதாவது ax plus b ன்னு எடுத்துக்கலாம். ax plus b whole power n into dx அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அத டிவைட் பண்ணனும். அப்ப 1 by a ax plus b whole power n plus 1 by n plus 1 plus c. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 4 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துட்டேன். இது ax plus b whole power n அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அத டிவைட் பண்ணும். 1 by a ax plus b whole power n plus 1 by n plus 1 plus c. ஓகேங்களா, அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 1 by 2 வெளிய எடுத்துட்டேன். 1 by a இங்க n அப்படிங்கிறது என்ன இருக்கு -2 இருக்குங்களா, என்ன எழுதலாம் 2x plus 3 whole power -2 plus 1 by -2 plus 1. ஓகேவா, ax plus b whole power n அப்படினா x ஓட கோஎஃபிஷியன்ட் ஆல் டிவைட் பண்ணிட்டு ax plus b whole power n plus 1 by n plus 1 plus c. அப்ப இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 அதால டிவைட் பண்ணிட்டேன் 1 by 2 2x plus 3 whole power n plus 1 -2 plus 1 by -2 plus 1. next one 1 into dx dx சரிங்களா, செகண்ட் ஃபார்முலா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் integral of dx அப்படினா x plus c. dx இன்டகிரேட் பண்ணா x, அப்ப 1 into dx 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 மட்டும் இன்டகிரேட் பண்ணா x. ஓகேங்களா, பிளஸ் c c அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது 4 ஆல இதுதான் டிவைட் இது மல்டிப்ளை பண்ணிட்டு minus x plus k அப்படி எடுத்துட்டேன். இந்த 4 வந்து இதால இதுக்கு மட்டும் டிவைட் பண்ணிருக்கு. அப்ப இந்த 4 வந்து இதால டிவைட் பண்ணிருக்கு. அதுக்கு மட்டும் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். dx மட்டும் இன்டகிரேட் பண்ணா x plus ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்திட்டேன் k அப்படி சேர்த்திட்டேன். ஓகேங்களா, இது 2 2s are 4. அப்ப r equal to 2 ரைட்டுங்களா. இப்ப பாருங்க என்ன பண்ணோம் 2x plus 3 whole power minus 1 by minus 1 ரைட்டுங்களா. 2x plus 3 minus 2 ல 1 போச்சுனா minus 1 by minus 1 minus x plus k. இந்த minus 1 இத டிவைட் பண்ணா இங்க minus 2 கிடைச்சிருமா. அப்ப r equal to minus 2 into 2x சரிங்களா. 2x plus 3 whole power minus 1 இருக்குங்களா. அந்த whole power minus 1 நான் என்ன பண்றேன் கீழ கொண்டு வந்துடலாமா, ஒரே ஸ்டெப்ஸ்ல கீழ கொண்டு வந்துடலாமா. இந்த மைனஸ் மேல போட்டுட்டேன் minus 2 by என்ன இருங்க 2x plus 3 இந்த இன்வர்ஸ் கீழ வந்துச்சுனா பிளஸ் ஆயிடுமா. அப்ப -2 by 2x plus 3 minus x plus k. ஓகேங்களா, இப்ப when x equal to 0 நான் எடுத்து போறேன். when x equal to 0 ஆ இருக்கும் பொழுது r 0 ஆ இருக்கும். x equal to 0 வந்தா r 0 ஆ இருக்கும். அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணினேன் அப்படினா என்ன கிடைக்கும் பாருங்க, இது 0 0 x 0 ன்னு கொடுத்தா இந்த டேர்ம் ஃபுல்லா 0 -2/3 கிடைக்குமா. அப்ப equal to -2/3 இந்த டேர்ம் 0 ஆயிருமா. x equal to 0 ன்னு கொடுத்தா plus k. ஓகேங்களா, ரைட்டா புரியுதா பாருங்க. when x equal to 0 ன்னு கொடுத்தா அப்படினா இந்த இடத்துல 0 ஆயிரும். அப்ப -2/3 அப்படி இருக்கும். இது 0 ஆயிரும் plus k. அப்ப k equal to என்ன ஆயிருங்க, k equal to -2/3 வந்துச்சுனா +2/3 அப்படி கிடைச்சிரும். k equal to 2/3 அப்படி கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, பாருங்க ஒரு டைம் சொல்றேன். மார்ஜின் ரெவென்யூ கொடுத்திருக்கான். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆவரேஜ் ரெவென்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப ஆவரேஜ் ரெவென்யூ equal to r by x. மார்ஜின் ரெவென்யூ இருந்து r கண்டுபிடிக்க போறேன். mr அப்படிங்கிறது dr by dx. இது டிவைட் இருக்கு, மேல போகும்போது இன்வர்ஸ் ஆயிரும். -2 -1 ஆயிடுச்சு. சரிங்களா, அப்ப mr வந்து dr by dx இத அப்படியே வச்சுட்டேன். dr மட்டும் வச்சுட்டேன். இது டிவைட் பண்ணனும்னா மல்டிப்ளை ஆயிடுச்சு. both side of இன்டகிரேட் பண்றேன். 4 வெளிய எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா ax plus b whole power n அப்படி இருந்துச்சுனா 1 by a ax plus b whole power n plus 1 by n plus 1 plus c. அப்ப இங்க a ங்கற இடத்துல 2, அப்ப 1 by 2 ax plus b whole power minus 2 by plus 1 by minus 2 plus 1 the 1 into dx dx இன்டகிரேட் பண்ணா x plus k ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்திட்டேன். இது கேன்சல் பண்ணிட்டேன். 2 2s are 4 plus 2 2x plus 3
minus 2 1 போச்சுனா minus 1 by minus 1 minus x plus k. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த 2 இந்த மைனஸ் இன்வெர்ஸ் வரும்போது இன்வெர்ஸ் கீழ வந்தா பிளஸ் ஆயிடும். கீழ வந்துச்சு பிளஸ் ஆயிடுச்சு. ஹோல் பவர் 1 னால வேல்யூ 1 தான். சரிங்களா? அப்ப minus 2 மட்டும் போட்டேன். minus x plus k. when x equal to 0 r equal to 0 இல்ல k கண்டுபிடிக்கிறதுக்காக x equal to 0 ன்னு எடுத்துட்டோம் அப்படினா r ம் 0 வா இருக்கும். அப்ப k equal to என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் 0 இந்த டேர்ம் 0 னா -2/3 இது 0 னா +k இது -2/3 வந்துச்சுனா +2/3 equal to k அப்படின்னு வெச்சிட்டு அப்ப k கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இத எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகேங்களா? பாருங்க மேல இருக்கிறதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா அப்ப r equal to -2 by 2x plus 3 minus x plus k ங்கிறது 2 by 3 எழுதிட்டேன். இந்த k ங்கிற இடத்துல எழுதிச்சு 2 by 3. ஓகேங்களா? இதுதான் மார்ஜினல் ரெவென்யூ. ஓகேங்களா? அப்ப மார்ஜினல் ரெவென்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ரைட் சாரி ஆவரேஜ் ரெவென்யூ கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ரெவென்யூ கண்டுபிடிச்சாச்சு. r equal to -2 by 2x plus 3 minus x plus 2 by 3 அப்படிங்கற ரெவென்யூ ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இத கொஞ்சம் மாத்தி எழுத போறோம் பாருங்க. r equal to -2 by 2x plus 3 இந்த plus 2 by 3 முன்னாடி கொண்டு வந்தேன் 2 by 3 minus x. இப்ப இது ரெண்டுக்கும் LCM எடுக்க போறேன். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்ப 3 2s are 6 minus 6 இது மல்டிப்ளை பண்ணினா அப்படினா plus 2 into 2x plus 3 by இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்களா அப்ப 3 into 2x plus 3 ஓகேங்களா minus x. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன் plus 2 3 முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க minus 6 2 2s are 4 4x சரிங்களா இத மல்டிப்ளை பண்ணுங்க plus 6 by இத மல்டிப்ளை பண்ணுங்க 3 2s are 6x இத மல்டிப்ளை பண்ணுங்க plus 9 minus x plus r minus r cancel ஆச்சு. அப்ப r equal to 4x by 6x plus 9 minus x. ஓகேங்களா அப்ப ரெவென்யூ ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படினா இந்த ஆன்சர் கொண்டு வந்து எழுதிட்டேன் 4x by 6x plus 9 minus x அப்படின்னு வந்து நமக்கு தேவை ஆவரேஜ் ரெவென்யூ equal to r by x தான் நமக்கு தேவை. ar equal to r by x எப்படி ப்ரூவ் பண்ணோம் p equal to 4 by 6x plus 9 minus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அப்ப ஆவரேஜ் சரிங்களா ஆவரேஜ் ரெவென்யூ equal to r by x. ஓகேங்களா இதை x ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படினா 4x by 6x plus 9 minus x by x டிவைட் பண்றேன். அப்ப இந்த x உம் இந்த x உம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப தனித்தனி டேர்ம் போட்டா டிவைட் பை டிவைட் இல்லமா அப்ப இந்த x x கேன்சல் ஆயிடுச்சுனா 4 by 6x plus 9 டிவைட் இது ரெண்டு தனி டேர்ம் டிவைட் பண்ணா x x கேன்சல் ஆயிடுச்சுனா -1. ஓகேங்களா அப்ப 4 by 6x plus 9 minus 1 அப்படினு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா அப்ப ஆவரேஜ் ரெவென்யூ என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் 4 by 6x plus 9 minus 1 அப்படினு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் சம் போலாங்களா பாருங்க நெக்ஸ்ட் சம் பாருங்க 19th sum if marginal revenue 20 minus 5x plus 3x squared ன்னு கொடுத்திருக்காங்க find the total revenue function என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா total revenue function என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம r கண்டுபிடிக்கணும். mr கொடுத்திருக்காங்க இதுல இருந்து r கண்டுபிடிக்கணும். total revenue function அப்படிங்கிறது r என்ன அப்படினு கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா ரைட் பாருங்க mr கொடுத்திருக்காங்க. mr equal to 20 minus 5x plus 3x square mr கொடுத்திருக்காங்க. mr அப்படிங்கிறது dr by dx equal to 20 minus 5x plus 3x square. ஓகேங்களா dr மட்டும் வெச்சுக்கிறேன். இது டிவைட் அது கொஞ்சம் மல்டிப்ளை ஆகும். 20 minus 5x plus 3x square
into dx ஓகேங்களா mr வந்து dr by dx இது டிவைட் அந்த போச்சுனா மல்டிப்ளை சரிங்களா both side of இன்டகிரல் பண்ணினா அப்படினா dr இன்டகிரல் பண்ணா r ஓகேங்களா 20 into dx first one formula integral of k dx அப்படி இருந்துச்சு அப்படினா kx plus c கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படினா கான்ஸ்டன்ட் வெளியில வச்சு dx மட்டும் இன்டகிரல் பண்ணா x அப்ப 20 வெளியில வச்சிட்டேன் dx மட்டும் இன்டகிரல் பண்ணா x ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் ஒன் ஃபார்முலா x பவர் n ஃபார்முலா x பவர் n அப்படி கொடுத்தாங்கன்னா x பவர் n plus 1 by n plus 1 plus c ஓகேங்களா அப்ப x பவர் 1 ங்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா எது மீறனா 1ங்கிற மாதிரி அர்த்தம் பவர்ல அப்ப -5 இன்டு அப்ப 1 ஓட 1 ஆட் பண்ணா 2 ஆயிடுங்களா அப்ப by 2 -5 x squared by 2 x இன்டகிரல் பண்ணா x squared by 2 plus 3 இங்க x பவர் n என்னங்கற இடத்துல 3 2 ன்னு இருக்கு அப்ப 2 plus 1 3 ஆயிடுமா x squared இன்டகிரல் பண்ணனாங்க x cube by 3 plus ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்திட்டேன் ஓகேங்களா கான்ஸ்டன்ட் இன்டகிரல் பண்ணா கான்ஸ்டன்ட் இன்டு dx ஆயிரும் dx ங்கும்போது kx plus c அப்ப 20 into dx னா 20x x இன்டகிரல் பண்ணா x squared by 2 x squared இன்டகிரல் பண்ணா x cube by 3 plus k ஓகேங்களா ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா 3 3 மட்டும் தான் கேன்சல் ஆகுது ஓகே when x equal to 0 ன்னு கொடுத்தா r 0 ஆயிரும் x equal to 0 ன்னு கொடுத்தா r 0 ஆகும் அப்ப k என்னன்னு பாத்தீங்க அப்படினா இதுவும் 0 இதுவும் 0 இந்த இடம் 0 இதுவும் 0 இதுவும் 0 னா k equal to 0 அப்படி ஆச்சு அப்ப r equal to 20x minus 5x squared by 2 plus x cube ஓகேங்களா நமக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா ரெவென்யூ ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படினா என்ன r equal to 20x minus 5x squared by 2 plus x cube அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிருச்சு இதுதான் இந்த क्वेश्चन தேவையான ஆன்சர் மார்ஜினல் ரெவென்யூ கொடுத்திருக்கான் இதல இருந்து ரெவென்யூ ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்ப mr க்கு dr by dx இது டிவைட் அந்த கொஞ்சம் நான் மல்டிப்ளை ஆயிடுச்சு தனித்தனியா இன்டகிரேட் பண்றேன் ஓகேங்களா dr இன்டகிரேட் பண்ணா r 20 into dx k dx னா k வச்சிட்டு dx இன்டகிரேட் பண்ணா x அப்ப 20x minus x இன்டகிரேட் பண்ணா x squared by 2 x squared இன்டகிரேட் பண்ணா x cube by 3 plus ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்திட்டேன் இது மட்டும் தான் கேன்சல் ஆகுது நான் when x equal to 0 ன்னு எடுத்துட்டா r 0 ஆகுது இத எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா k வும் 0 ன்னு கிடைக்குது இந்த k equal to 0 ன்னு எடுத்ததுல r ல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு தேவையான ரெவென்யூ ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படினா r equal to 20x minus 5x squared by 2 plus x cube அப்படிங்கற ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா